ஸோ வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஓப்பன் ஷிஃப்ட் ஆர்கிடெக்ட் சர்டிஃபிகேட் அச்சீவ் பண்ணுறதுக்கு வாட் இஸ் த ரோட் மேப் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது மேண்டட்டரியா அப்படின்னா ரெட் ஹேட்டை பொறுத்த வரைக்கும் அதில் தான் மோஸ்ட் ஆஃப் இன்கம் அவங்களுக்கு வருது. அது இல்லாமல் குவாலிஃபைடாக இருந்தால் தான் வந்து தே வில் considered he is an eligible engineer, he can able to work or we can proceed with him in the production. அதுதான் உங்களோட கான்செப்ட் மேக்ஸிமம். நீங்கள் சர்டிஃபிகேஷன் இல்லாமலும் வந்துட்டு லாட் ஆஃப் பீப்புள் ஆர் பீன் இன் அ குட் பொசிஷன், அது டிஃப்ரெண்ட். பட் சர்டிஃபிகேஷன் இருந்தால் தான் அவங்களோட இன்னும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போக முடியும். டெக்னிக்கலாக கன்சிடர் பண்ணுறது பார்த்தோன்னே ஆளு சொக்கா நல்லா இருக்குது பார்த்தவொன்னே நம்புவாங்க. ஸோ அந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருந்தால் வந்துட்டு உங்களுக்கு ரெட் ஹேட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற சர்டிஃபிகேஷன் எப்படின்னு தெரியாது. சிசிஎன்ஏ இல்லைன்னா குபர்னெட்டிஸ் எதுவாக இருந்தாலும் சிலது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஹையர் பண்ணுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு லெவலுக்கு அப்புறம் போனால் சர்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஆர்கிடெக்ட்லாம் போனால் கண்டிப்பாக சர்டிஃபிகேஷனில் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய எம்என்சி கம்பெனியில் வந்துட்டு கஸ்டமரோ கிளைண்ட்டோ வந்து பிலீவ் பண்ணணும்னா ஹீ இஸ் அன் இன்ஜினியர், ஹீ இஸ் அசைன்டு டு மேனேஜ் யுவர் கிளஸ்டர்ஸ் அப்படின்னா அவன் வந்து எந்த வகையில் குவாலிஃபைடு, என்னோட ப்ரொடக்ஷன் கிளஸ்டர் அவனை நம்பி கொடுக்குறேன், இஸ் அண்டர் விச் கேட்டகரி இஸ் குவாலிஃபைடு அப்படின்னு வந்து பார்ப்பான். இவன் வந்து 5 வருஷம் 10 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன், இஸ் ஹேவிங் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா வந்து அவன் ஒரே கம்பெனிலேயோ இல்லை சில டொமைன்லேயோ வேலை செஞ்சு வந்திருப்பான், நாலேஜ் இருக்கா அப்படின்ட்டு வந்து ஓவராலாக வந்து தெரியணும்ல. ஸோ அதுக்காக ஓப்பன் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெட் ஹேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ட்ரைனிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஒன்றுமே தெரியாதவனை கூட வந்துட்டு அவங்க கொடுக்குற ட்ரைனிங்கை பார்த்தானா ஒரு 10th ஸ்டூடெண்ட் கூட வந்துட்டு சர்டிஃபிகேஷன் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்களோட ட்ரைனிங் பக்காவாக இருக்கும். அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம். ஸோ அவன் வந்து ஒரு சர்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே டிஓ ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஓப்பன் ஷிஃப்ட் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறதுக்காக செவரல் சர்டிஃபிகேஷன் ஃபினிஷ் பண்ணால் தான் ஆர்கிடெக்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதில் வந்துட்டு ஏதோன்னு 5 சர்டிஃபிகேஷன்ஸ்: 180 பேசிக்கு, 280 அட்மினிஸ்ட்ரேட்டர், 380 இன்டெகிரேஷன் ஆட்டோமேஷன், இது வந்து லேப் 322. திஸ் இஸ் ஃபார் லேப் இன்ஸ்டாலேஷன். ஒரு கிளஸ்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான நாலேஜ் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு இருக்கணும். ஸோ அதுக்காக 370 டிஓ டேட்டா ஃபவுண்டேஷன், 480 மல்டி கிளஸ்டர் மேனேஜ்மெண்ட், 116 விர்ச்சுவலைசேஷன். ஸோ இத்தனை சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, எல்லாமே பண்ணணும் இல்லை. ஸோ இது வந்து பேசிக் 180. ஸோ பேசிக் நீங்கள் பார்க்கலாம். ஸோ 180 இஎக்ஸ் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வி வாண்ட் டு டூ training with the DO 180. So Red Hat OpenShift Administration 1, operating a production grade cluster to manage Kubernetes workloads. Okay. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 280 அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் 280 தான் வந்து எல்லாம் டீச் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா அதுவே மேக்ஸிமம் டே டு டே ஆப்ரேஷன்ஸ் ட்ரபுள் ஷூட்டிங் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்கிரேடு மேக்ஸிமம் அவங்க வந்து செவரல் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு அப்கிரேடு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்களோட பேச்சஸோ வெர்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ 4.14 தான் ஸ்டேபிள் வெர்ஷன் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 15 வந்துச்சு, 16, 17, 18 வரைக்கும் இருக்குது. ஸோ ப்ரிவியூவில் வந்துட்டு டெவலப்பர் வெர்ஷன் 4.19 இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ரெட் ஹேட் வந்து ஆஃப்டன் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 280 பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் சைடும் பிளாட்ஃபார்ம் சைட் ட்ரபிள் ஷூட்டிங்க்கு கொஞ்சம் யூஸ் ஆகிற மாதிரி போர்ஷன் இருக்கும். 180 வந்துட்டு ஒரு ஆப் எப்படி டிப்ளாய் பண்ணுறது, கண்டெய்னர் நெட்வொர்க் ட்ரபிள் ஷூட்டிங், இந்த மாதிரி சின்னதாக இருக்கும். எப்படி ஆப்பை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது, அதெல்லாம் 180 கவர் ஆகும். 280ல் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, ஒரு ஆப் செக்யூர்டாக இருக்கா, ஒரு கண்டெய்னர் எஸ்எஸ்சி அப்ளை ஆகிருக்கா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா யூசர்ஸ்க்கு, யூசர் மேனேஜ்மெண்ட்,
கிளஸ்டர் அப்கிரேட், ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் ப்ராப்பர் ஃபார்மில் இருக்கா, டிகிரேட் இல்லாமல் இருக்கா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு சர்டிஃபிகேஷன்ஸ், அதாவது சர்டிஃபிகேட் லைக் ஒரு பாடு டிராஃபிக் வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது வெளியே அப்போது வந்து செக்யூராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்காக சர்டிஃபிகேட்லாம் இருக்கும். ஸோ அது வந்து க்ரியேட் பண்ணும். 509 சர்டிஃபிகேட்லாம் இருக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் பண்டில்லாம் க்ரியேட் பண்ணி என்கிரிப்டடாக இருக்கணும். அந்த டிராஃபிக் என்கிரிப்டடாக இருக்கிறதுக்கு சர்டிஃபிகேஷன்லாம் சில சர்டிஃபிகேட் வந்து க்ரியேட் பண்ணி அதை மவுண்ட் பண்ணணும். ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, அதெல்லாம் 280 கவர் ஆகும். 380 வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா 380 தான் வந்து கிளஸ்டர் பார்ட்டிஷன், ஸ்கெடியூலிங், கிட்டாப்ஸு, ஒரு டெவாப்ஸ்க்கு ரெக்கவர் ஆன கிட்டாப்ஸ் இருக்குது. அதுவும் போக லாகிங், ப்ரொமித்தியஸ் மானிட்டரிங், இது பற்றிலாம் மேக்ஸிமம் கவர் ஆகும். 380 இஸ் லைக் 380 பண்ணால் ஒரு கிளஸ்டர் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு நாலேஜ் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ தென் ஆன் 322 வந்துட்டு அவ்வளோக்கா தேவையில்லை, நம்மளுக்கே தெரிஞ்சிடும். அங்கே ஆர்கிடெக்டெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களே இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், நம்ம அதையே ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் படிக்கிறதுக்கு இந்த லேப் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது, எதெல்லாம் செக் பண்ணணும், டைப்ஸ் ஆஃப் நோட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு 370 தான் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்துட்டு முன்ன ஸ்டோரேஜ் எல்லாம் வந்துட்டு NFS, லோக்கல் ஸ்டோரேஜ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது சப்போர்ட் ட்ரபுள் ஷூட்டிங்க்கு மற்ற திங்ஸ்க்கெல்லாம் வந்து ரெட் ஹேட் அவ்வளோ சப்போர்ட் தராது. ஸோ அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்டான ODF ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஓப்பன் ஷிஃப்ட் டேட்டா ஃபவுண்டேஷன். செப் ஸ்டோரேஜை வச்சு அதுக்கு மேலே இவங்களோட டெக்னாலஜி இன்டெகிரேட் பண்ணி இதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு கோர்ஸும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதையும். ஸோ இது ஸ்டோரேஜ் ரிலேட்டடானது. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்டோரேஜ் இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணால் தான் பண்ணும் இல்லை, இந்த ட்ரைனிங் டியூ 370 இதை எடுத்திங்கன்னா அதோட நாலேஜ் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ யூ கேன் சஸ்டைன். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ், ஃபைல் ஸ்டோரேஜ், இதெல்லாம் என்ன, இதில் எப்படி பண்ணுறதுன்னு செப்பில் வந்துட்டு எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு மானிட்டரிங்கு, அப்புறம் டேட்டா பேக்கப்பு, முக்கியமாக டேட்டா பேக்கப், ஒரு நேம் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் பேக்கப்பு, அதை எப்படி செப்பில் வந்துட்டு எடுக்கிறது, வால்யூம் ஸ்னாப்ஷாட்டு, இதெல்லாம் வந்துட்டு எப்படி செப் ஸ்டோரேஜில் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஒரு OSD போச்சுன்னா, ஒரு டிஸ்க் போச்சுன்னா அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இதில் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ட்ரபுள் ஷூட்டிங் எல்லாமே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லா சர்டிஃபிகேஷன்லையும் வந்து ட்ரபுள் ஷூட்டிங் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு 370 இருக்குது, அப்புறம் 180 இருக்கும், 280 ஜாஸ்தி பார்க்கல. பட் அப்ளிகேஷன் ட்ரபுள் ஷூட்டிங் கொஷின்ஸ் எல்லாம் வந்து வரும் அந்த எக்ஸாமில். அண்ட் வாட் எல்ஸ்? ஸோ நெக்ஸ்ட்டு விர்ச்சுவலைசேஷன் இருக்குது, மேனேஜிங் விர்ச்சுவல் மிஷின்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு VMவேருக்கு பதிலாக வந்து அவங்களோட மிஷின்ஸ் எல்லாம் மைக்ரேட் பண்ணுறாங்க ஓப்பன் ஷிஃப்ட்டில். ஸோ அட் த டைம் வந்து விர்ச்சுவலைசேஷன் இப்போது நிறைய கம்பெனிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நான் ஜாஸ்தி அது பார்க்கல, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது சேம் யூசர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, VM க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதோட ரிசோர்ஸ் கண்ட்ரோலு, ஆப்டிமைசேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இது வந்து அட்மின் பார்ட். இந்த சர்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டு இதில் ஏதோ 5 பண்ணால் ஆர்கிடெக்ட் சர்டிஃபிகேஷன், அதாவது ஆர்கிடெக்ட் நம்ம எலிஜிபிள் ஆகிடுவோம். ஸோ தட்ஸ் அ கான்செப்ட். 180, 280, 380 EX மட்டும்தான், டிஓ கிடையாது. ஸோ மல்டி கிளஸ்டர் மேனேஜ்மெண்ட் 480. யா
இதுவும் முக்கியமானது 480. ஸோ 480 இஸ் மல்டி கிளஸ்டர் மேனேஜ்மெண்ட். இது வந்து 380க்கு அப்புறம் இது பண்ண கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். காரணம் என்னென்னா நம்மளுக்கு நோட்ஸ் எப்படின்னு தெரிஞ்சிருக்கும், ரிசோர்ஸ் கண்ட்ரோல் எப்படின்னு தெரிஞ்சிருக்கும், செக்யூரிட்டி கான்டெக்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு இதில் என்ன கான்செப்ட்னா த்ரூ மல்டி கிளஸ்டர் மேனேஜ்மெண்ட் we can deploy clusters in the our bare metal or wherever host. எங்கள் க்ளவுடு, ஸோ மேனேஜடு ஹோஸ்ட், ஸோ எந்த இடத்துல வேணும்னாலும் எந்த ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி டெப்ளாய் பண்ணலாம் கிளஸ்டர்ஸை, அதெல்லாம் மேனேஜ் பண்ணலாம். அதுதான் மெயின். 100 கிளஸ்டர்ஸ் இருக்குன்னா அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணலாம். ப்ளஸ் செக்யூரிட்டி, கவர்னன்ஸ், கம்ப்ளைன்ஸ் எல்லாமே வந்துட்டு பாலிசிஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா மல்டி கிளஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் தான் இருக்கும். தட்ஸ் இட். ஸோ ஃபார் டெவலப்பருக்கு வந்துட்டு எதெல்லாம் 180 இருக்கோ அதெல்லாம் 88. ஸோ எதுவும் பிகினர் சர்டிஃபிகேஷனு. ஓப்பன்ஷிஃப்ட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு பதிலாக டெவலப்பர் இருக்குது. 388 இன்டகிரேஷன் இருக்குது. ஸோ 328 இதுதான் இம்பார்ட்டன்ட். ஹிஸ்ட்ரி ஆஃப் சர்வீஸ் மெஸ் இருக்கும். மேபி அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட இதை பண்ணலாம். காரணம் என்னென்னா அவங்களும் வந்து ஒரு டிராஃபிக் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் ட்ரபிள் ஷூட்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பர்ஸ்பெக்டிவில் இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணால் கூட யூஸ் ஆகும். தட்ஸ் அ பாயிண்ட். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இத்தனை, அதாவது ஒரு 5 சர்டிஃபிகேஷன் பண்ணால் தான் யூ வில் எலிஜிபிலிட்டி ஃபார் தே வில் entitle as a OpenShift architect. ஸோ அந்த பேட்சை வந்துட்டு நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஓகே கைஸ், உங்களுக்கு குபர்னெட்டிஸ் பற்றி தெரியும்னா சொல்லுங்கள். ஸோ ரீசெண்டாக நான் வந்து குபர்னெட்டிஸ் அட்மின் சர்டிஃபிகேஷன் வந்து பண்ணேன். இதுக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு தமிழில் வேணும்னா சொல்லுங்கள், we can do it.